ரொம்ப நாளா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருடைய கோயிலுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியா வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் முன்னாடியே வெளியே செருப்பு கட்டி விட்டுட்டு தான் போனோம். நுழைவு வாயில் ஆரம்பிச்சு கேப்டன் சாரோடைய அழகான நிறைய போட்டோஸ்லாம் வச்சிருந்தாங்க. அங்கிருந்து அப்படியே எண்டுக்கு போனோம்னா ஆல்ரெடி மக்கள் நிறைய பேர் வணங்கிட்டு தான் இருந்தாங்க. சுத்தி அவருடைய முக்கியமான 3 போட்டோஸ் வச்சு அதுக்கு கீழே தான் அவரை வச்சிருந்தாங்க. அவர் மேல பூ போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அதையுமே அவங்களே இலவசமா தராங்க. நம்மளும் அவர் மேல பூ போட்டு அவரை வணங்கிட்டு இருந்தோம். வீக்கெண்ட்னா கூட பரவாயில்ல, வீக் டேஸ்ல கூட அவருடைய கோயிலை பார்க்க அவ்வளோ பேர் வந்துட்டு இருந்தாங்க. கேப்டன் கோயிலை பார்த்துட்டு வெளியே வரும்போது அன்னதானம் கியூ ஒன்று நின்றுட்டு இருந்தது. நம்மளும் நிறைய ஃபுட் லாக் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆஃபீஸில் அவங்க போடுற ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலான்ட்டு அந்த கியூவில் நாமளும் நின்றுட்டோம். கேப்டன் அவர்கள் புரட்சி தலைவருடைய ஃபேன் அப்படின்றதுனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்குன்னு தனியாக ஒரு சிலையை அங்கே வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பிரேமலதா மேடம் வந்தாங்க, அன்னதானமும் போட ஆரம்பிச்சாங்க. நாம போன நாள் வெள்ளிக்கிழமை, அன்னைக்கே இவ்வளோ கூட்டம்னா சனி ஞாயிறு ஹாலிடேஸ் எவ்வளோ பேர் வருவாங்க. இவ்வளோ பேருக்கும் அன்னதானம் டெய்லியும் கேப்டன் போட்டிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயங்க அது. அதுவும் கேப்டன் இருந்த டைம்ல வெஜ் நான்வெஜ்னு எல்லாமே அன்லிமிட்டடா போட்டிருக்காங்க. எவ்வளவு செலவாயிருக்கும். உண்மையிலே கேப்டன் சார் வந்து கிரேட் தாங்க. கிட்டத்தட்ட பிளேட்ஸ் மட்டும் 2000 வந்திருக்கு அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பிளேட் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் பிரிஞ்சி தான் போட்டாங்க. அதுவும் பாஸ்மதி ரைஸ் தான். சும்மா போடணும் அப்படின்றதுக்காக போடாம குவாலிட்டியா ரொம்ப நல்லாவே இருந்தது. டேஸ்டும் சூப்பரா இருந்தது. சரி, அடுத்த ரவுண்ட் என்ன போடுறாங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனா சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. மக்கள் சாப்பிட சாப்பிட ஃபுட்டு காலி ஆக ஆக அடுத்தடுத்து வெரைட்டி ரைஸ் இறக்கிட்டே இருந்தாங்க. நான் இருக்கும்போது பிரிஞ்சி, லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்கன்றது தெரியல. அப்புறம் அவரோட ஆஃபீஸ் உள்ள போய் பார்த்தோம். உறுப்பினர் சேர்க்கையும் நடந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் சேர்ந்துக்கலாம். அங்க அவருடைய போட்டோஸ் ஃப்ரேம்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. மக்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு உதவிக்காக அங்க வெயிட் பண்ணிட்டும் இருந்தாங்க. அப்படியே ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ்ல ஒரு ப்ளூ கலர் எலெக்ஷன் வேன் நின்றுகிட்டு இருக்கோம். அது யாருதுன்னு தெரியுதுங்களா? வேற யாருதும் இல்ல, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தினது தான். கேப்டன் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பு பரிசா கிடைச்சது தான் இந்த ப்ளூ கலர் எலெக்ஷன் வேன். ஒவ்வொரு மனுஷனும் இறக்கும் போது சொத்து எழுதி வைப்பாங்க, இல்ல உயில் எழுதி வைப்பாங்க. ஆனா கேப்டன் அவர்கள் ஒருத்தர் மட்டும் தாங்க தான் போன அப்புறமும் என் ஆபீஸ்ல அன்னதானம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு போறவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும், எனக்கு அப்புறம் நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காருங்க. இந்த காலத்துல இவ்வளவு பேர் வந்து அங்க சாப்பிடுறாங்க அப்படின்னா அந்த காலத்துல இன்னும் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. அவ்வளவு பேருக்கும் தான் சொந்த உழைப்புல சம்பாரிச்சு வெஜ் நான்வெஜ் அன்லிமிட்டடா போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால தாங்க மக்கள் எல்லாரும் இவரை மனிதன்னு சொல்லாம மாமனிதன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எல்லாரும் இறந்த அப்புறம் சமாதி ஆவாங்க. ஆனா நம்ம கேப்டன் அவர்கள் கோயில் ஆயிட்டாருங்க. நீங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் ஆபீஸ்ல சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.